வணக்கம். 96 அற்புதமான ஒரு தமிழ் திரைப்படம். 96 திரைப்படத்தில் ஏற்பட்ட தடைகளும் பின்னால் அதன் வெற்றிகளும், தடைகளை தகர்த்தெறிந்த நடிகர்கள் மற்றும் இயக்குனர். இயக்குனர் அவர்களுடைய பெயர் சி பிரேம்குமார். 96 படத்துடைய டைரக்டர் சி பிரேம்குமார் என்பதால் என் படத்தை யூ ஆல் சி என்று திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறார். அற்புதமான ஒரு கலை படைப்பாளி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படத்தில் நடிகர் தேர்வு மிக முக்கியமானதாகப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஜூனியர் ராம் அண்ட் ஜூனியர் ஜானு இதெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த பர்டிகுலர் ஜானு கேரக்டர் ஒய் திரிஷா மேடம். எஸ், அவங்களுக்கு பதிலாக வேறு யாருமே இல்லையா? நடிக்க முடியாதா? ஏன் நடிக்க வைக்கல? தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். 96 திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, அலுமினி மீட்டுக்காக இயக்குனர் அவர்களுக்கும் அழைப்பு வருது. ஆனால் அவரால் போக முடியல. என்ன நடந்தது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை தன் நண்பர்கள் மூலமாக கேட்டு தெரிகிறார். அப்போது அங்கே ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை எல்லாருமே வந்தோம், எல்லாருமே செட்டில் ஆகிட்டோம், பெருசாக சுவாரஸ்யமாக பேசிக்க முடியல. ஏன்னா ஒரு மாதிரி ஏஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகிடுச்சு இல்லையா, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும். அதனால் நம்ம பெருசாக யாரும் பேசிக்க முடியல. பட் இட் வாஸ் அ நைஸ் மீட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்களே? ஆமாம்ப்பா, ஆல்மோஸ்ட் எல்லாம் செட்டில்டு. சொல்ல மறந்துட்டேன்ப்பா, ஒரே ஒருத்த மட்டும் இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கான்ப்பா. என்னப்பா சொல்கிற? ஆமாம், அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காரணங்கள் சொல்கிறாங்க. எஸ், அப்போ இயக்குனரோட நண்பர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, பதிவு பண்ணுறாரு. இல்லைப்பா, அவனுக்கு ஸ்கூல் டேஸில் இருந்த ஒரு சின்ன காதல், க்ரஷ், அதை அவனால் மறக்க முடியல. அதனால தான் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணல. எஸ், அதுதான் ஒரு பாயிண்ட். அந்த இடத்த இயக்குனர் அவர்கள் ஒரு களமாக எடுக்கிறார். அப்படியா, சரி. அந்த பள்ளி நாட்கள் இருக்கக்கூடிய அந்த காதல், ஓகே. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்கிறாங்க அலுமினி மீட்டில். ஓகே, இப்போ திருமணமே ஆகாத அந்த நபரும் அந்த காதலையும் சந்தித்தால் எப்படி இருக்கும்? சுவாரஸ்யமாக கதை அப்படியே கொண்டு போகிறார் இயக்குனர். அவருடைய ஆளுமை அற்புதமான ஒரு கதை படைப்பு. இப்போ கதையை முழுசாக எழுதிடுறாரு. கிளைமேக்ஸும் டிசைட் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் டென்டேட்டிவாக இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஒவ்வொரு காட்சியும் சிறப்பாக செழிப்பாக, கண்ணுக்கு மட்டும் இல்லை ஹிருதயத்துக்கும் அப்படியே டச் ஆகிற மாதிரியான உணர்வுபூர்வமான ஒரு படைப்பாக கொண்டு போகிறாரு. எஸ், கிளைமேக்ஸ்லேருந்து வரலாம். கிளைமேக்ஸ் சீன் இந்த ஏர்போர்ட்டு கண்ணாடி மாளிகையில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி சீன்ஸ் எல்லாமே டைரக்டர் அவர்கள் நடிகர்கள்கிட்ட சீன் பேப்பர் முன்னாடியே கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க, அண்ட் என்னோடய ஒர்ஜனில் நான் சொல்கிறேன், பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா ஒரு அழகான ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கிளைமேக்ஸ் சீன் பேப்பர் எழுதலை. எஸ், ஏன்னா சில சமயங்களில் சினிமாவில் அந்த மாதிரி மேஜிக் நடக்கும். எதுவுமே எழுதாமல் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக அங்கே சில மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் எப்படின்னு பார்க்கலான்னு தான் இயக்குனர் ஸ்க்ரீன் பேப்பர் இல்லாமல் அங்கே போகிறார். எஸ், அங்கே போனதுக்கப்புறம் படத்தினுடைய நாயகன் விஜய் சேதுபதி அவர்கள், நாயகி திரிஷா அவர்களிடத்துல இந்த காட்சி விளக்கப்படுது. இதுவரைக்கும் இந்த படத்தோட ட்ராவல் இப்படி இருக்குது. திஸ் இஸ் த கிளைமேக்ஸ் சீன். படம் ஃபுல்லாக நாயகன் விஜய் சேதுபதி அவர்கள் நாயகியோட கண்ணை பார்க்காமையே பேசுவார். இப்படியே பேசுவார். கடைசி வரைக்கும் கண்ணை பார்க்கவே மாட்டார். பட் இன் திஸ் பர்டிகுலர் கிளைமேக்ஸ் சீன் இட் ஹேப்பன் டு see her eyes. கண்ணை பார்க்குறாரு. எஸ், அப்படி பார்க்குறாரு. அங்கே நடந்த மேஜிக். எஸ், சி பிரேம்குமார் சார் இல்லையா டைரக்டர், எல்லாத்தையும் பார்க்க வச்சார், உணர வச்சார். அந்த காதலின் ஆழத்தை, அழுத்தத்தை உணர வச்சார். சரி, இப்போ முதல்ல ஆரம்பித்தேன் இல்லையா, ஒய் திரிஷா மேடம். சாரி,
இந்த இந்த ஸ்கிரிப்டை ஃப்ரேம் பண்ணும்போது இயக்குனர் சி பிரேம்குமார் சார் வந்து திரிஷா மேடம் நடித்தா நல்லா இருக்கும்னு அவர் உணர்றாரு. அந்த கதாபாத்திரமாகவே அவர்களை சித்தரித்து ஃபீல் பண்ணியே பார்த்துட்டு இருக்காரு. இந்த சீன் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அவங்க நடிச்சா எப்படி இருக்கணும், அவங்களுடைய வெர்ஷனாகவே அவர் ஃபீல் பண்ணுறாரு. வேறு சில காரணங்கள் காரணமாக மேபி டியூ டு கால்ஷீட் திரிஷா மேடம் அவர்களுடைய கால்ஷீட் தள்ளி போகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஓகே வி கேன் ப்ரொசீட் வித் சம் ஆஃப் த ஹீரோயின்ஸ்னு அவங்க சில ஹீரோயின்ஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க. இயக்குனரும் சரி பார்ப்போம் அப்படின்னு போய் வேறு சில ஹீரோயின்ஸ் கிட்ட கதையை சொல்கிறாரு. அவர் உள் மனசில் இருக்கிறது திரிஷா மேடம். ஆனாலும் அவர் இயக்குனர் என்பதால் கதை மீது கொண்ட அந்த காதலால் டைரக்டர் தாண்டி ப்ரொடியூசர் சொன்ன ஒரு காரணத்துக்காக திரிஷா மேடம்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நாயகிகள் ஹீரோயின்ஸ் நிறையா பேர்கிட்ட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கேட்டவங்க எல்லாரும் ஸ்டன் ஆகிறாங்க, ஆவுசம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே திரிஷா மேடம் அவர்களுக்கு இணையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்ஃபார்மிங் வர்சடைல் ஆர்டிஸ்ட். ஆனால் ஏகமனதாக அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, சார் இந்த கதைக்கு என்னை விட திரிஷா நடித்தா நல்லா இருக்கும் சார், இந்த கதைக்கு திரிஷாவை விட நான் ஆப்டாக இருப்பேனா, இப்படி ஒவ்வொரு கதாநாயகிகளும் இல்லை இதுக்கு திரிஷா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் இயக்குனர் சி பிரேம்குமார் அவர்கள் தயாரிப்பாளர் இடத்துல சொல்கிறாரு. நாட்கள் கடந்து போகுது. இப்போ எஸ் திரிஷா மேடம்க்கு அழகான வெவ்வேறு படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் வருது. இமிடியட்டாக மேடமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த கதையை உள்வாங்கி அழகாக ரெடியாக வெயிட் பண்ணிருக்காரு ஹீரோ விஜய் சேதுபதி சார். இப்போ அவங்க காம்பினேஷனில் படம் உருவாகுது. எஸ் இப்போ இந்த காமெடி கம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக தேர்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய தேவதர்ஷினி மேடமுடைய கேரக்டர் இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியே டிசைட் பண்ணுறாங்க. எழுதும்போது திரிஷா மேடம் தான் ஹீரோயின் எழுதும்போது தேவதர்ஷினி மேடம் தான் இந்த கேரக்டர் அவர் எழுதலை, இயக்குனர் பிரேம்குமார் சார். இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஹி ஹேட் ஃபியூ ஆப்ஷன்ஸ். ஆனால் ஃபைனலாக தேவதர்ஷினி மேடம் அவங்களுடைய ப்ரீவியஸ் படம் அண்ட் அவங்களுடைய வர்சடைல் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஃபைனலாக தான் தட் இஸ் சினிமா ஃபைனலாக தேவதர்ஷினி மேடமை அப்ரோச் பண்ணி இந்த கதையை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான், பிகாஸ் அவங்க அங்கே மட்டும்தான் இருக்காங்க, ஒரு ஆஃபில் தான் இருக்காங்க. சொல்கிறாங்க அவங்க சார் வாட் அ ட்ரமெண்டஸ் ஸ்டோரி சார், என்ன அழகாக கதை சொல்கிறீங்க, இது விஷுவலாகவே எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் மீதி படத்தையும் சொல்கிறீங்களா? இல்லை மேடம் தேவதர்ஷினி மேடம் இதில் அந்த பாதையில் நீங்கள் இல்லை, அதனால் அது வேண்டாமேன்னு தவிர்க்கிறார் இயக்குனர் அவர்கள். ஆனால் கதை மேல் உள்ள காதலால், திரைப்படத்தின் மேல் உள்ள காதலால், இந்த கலையின் மேல் உள்ள காதலால் தேவதர்ஷினி மேடம் இல்லை சார் கதையை கேட்டுறேனே ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு இயக்குனர் சி பிரேம்குமார் சார் இந்த கதையை முழுமையாக தேவதர்ஷினி மேடம்கிட்ட சொல்கிறாங்க. கேட்டுட்டு அவங்களால எஸ் கண்கள் குளமாக அப்படியே அவங்க தவிக்கிறாங்க. என்ன சார் இப்படி ஒரு படைப்பு சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டாங்க. சூப்பர். இப்போ கதாநாயகன் கிடைச்சாச்சு, விஜய் சேதுபதி சார் அவர்கள். கதாநாயகி திரிஷா மேடம் அண்ட் அவங்களுக்காக ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய அல்லது பேசக்கூடிய ஒரு கேரக்டர், ஃப்ரெண்டு கேரக்டர், காமெடி கம் முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது தேவதர்ஷினி மேடம் கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்மிங் பேக் அந்த ஸ்கூல் கேரக்டர்ஸில் ஜூனியர் ஜானு ஜூனியர் ராம் கேரக்டர் யார்? நிறைய ஆடிஷன் எடுக்கிறாங்க. ஒன்றா ஹைட்டு தப்பாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப சப்பியாக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் எல்லாமே திரிஷா மேடமோட ஹைட்டுக்கு, அவங்களுடைய பர்சனாலிட்டிக்கு, அந்த நோஸ், அந்த அவங்களுடைய ஃபீச்சர்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஜானு ஜூனியர் திரிஷா மேடம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. பட் இறைவன் இல்லையா, பிரபஞ்சம் இல்லையா, இயக்குனருடைய அந்த வழியை புரிஞ்ச பிரபஞ்சம் அவருக்கு வேறொரு நட்பு மூலியமாக ஒரு
கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவங்க பார்க்குறாங்க, ஓகே வில் கோ ஃபார் டெஸ்ட் ஷூட் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் ஃபார் தட் ஜூனியர் ஜானு, ஜூனியர் த்ரிஷா மேடம். ஓகே, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், த்ரிஷா மேடம் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட். ஓகே, லாஜிக் இருக்கட்டும். என்ன எவ்வளோ பேர் வந்து காலேஜ் ஸ்கூலில் ஷார்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் டேஸில் வளருவாங்க, அப்படியெல்லாம் ஒரு பார்த்துருக்கோம். ஸோ ரியாலிட்டி அதுதான். அதனால் இந்த பொண்ணு பிகாஸ் ஆஃப் ஹர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இயக்குனர் சி பிரேம்குமார் அவர்கள் படத்துக்கு ஜூனியர் விஜய் சேதுபதி சாரோட கேரக்டர் தேடுறாங்க. சார் அவருக்குன்னு ஒரு முகம் சார், தனித்துவமான ஒரு ஆண் முகம். அந்த முகம் ஜூனியராக இருந்தால் எப்படி இருக்கணும் தேடுறாங்க, நிறைய தேடுறாங்க, கிடைக்கல சார். அப்போ தான் சமீபத்தில் விருது வாங்கிய நேஷ்னல் அவார்டு வின்னர் எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட பேட்டியில் வரும்போது அவருடைய குறிப்பு வருது. அதை பார்த்தோன்னா ஆதித்யா பாஸ்கர், ஓகே அந்த ஹேர் ஸ்டைலை முதல்ல பார்க்குறாங்க. ஹேர் ஸ்டைல் ஆப்டாக இருக்குது, விஜய் சேதுபதி சாருடைய ஜூனியருக்கு ஆப்டாக இருக்குது. ஓகே, ஹவ் அபவுட் தி ஆட்டிடியூட், அவரை கூட்டு வாங்கிறாங்க. உட்கார வச்சு இப்படி பேசுனா, பேசும்போதே பாருங்கள் சார், யாரோட மகன் பேசும்போதே பாருங்கள் அந்த ஆட்டிடியூட். விஜய் சேதுபதி சார் மாதிரியே அவரும் கார் லவர், அட்டகாசமான ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதர். எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு பையன் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஃபிக்ஸிங். இப்போ ஜூனியர் ஜானு, ஜூனியர் ராம், ஜூனியர் தேவதர்ஷினி மேடம் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, எஸ் தேவதர்ஷினி மேடமுடைய முகம் ரொம்ப அழகான முகம், யதார்த்தமான முகம், ஹோம்லியான முகம். அதையும் தாண்டி அந்த அம்மையாருடைய ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகியலான முகம். அந்த முகத்தை போலவே தேடுறாங்க, கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனால் ஹட்ஸ் ஆஃப் தேவதர்ஷினி மேடம், எஸ் அவங்க மகளை அந்த பீரியடில் ஒரு நடிகை ஆக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அப்படி இருந்தும் கூட இயக்குனர் பிரேம்குமார் சார் அவர்கள் கதாநாயகி, அதாவது அந்த கேரக்டர், அந்த ஜூனியர் தேவதர்ஷினி மேடமுடைய ரோலை தேடுறாங்க இல்லையா, பர்ஃபெக்டாக இல்லைன்னு தேவதர்ஷினி மேடம் அவங்களாக முன் வந்து சொல்கிறாங்க, சார் என் பொண்ணை பாருங்கள், அஃப்கோர்ஸ் என் சாயல் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு தெரியாது, நான் இது நடிக்கிற ஐடியாலாம் கிடையாது, நடிக்க வைக்கிற ஐடியா கிடையாது, பட் ஸ்டில் ஷீ இஸ் 9th ஸ்டாண்டர்ட், பாருங்கள் சூட் ஆச்சுன்னா அப்படின்னு அவங்க 3 புள்ளி வைக்கிறாங்க. கட் பண்ணால் அந்த பொண்ணு வருதாங்க. என்ன நியதி, வாட் அ பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு அவங்களும் ஒரு ஹீரோயின், அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஜூனியர்ஸ் ரெடி, சீனியர்ஸ் ரெடி, கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர், க்ரூ, ப்ரொடியூசர் சைட், எவ்ரிதிங் இஸ் ரெடி. படம் எஸ் ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் ஒவ்வொரு காட்சியும் துல்லியமாக, தெளிவாக, சிறப்பாக, மகிழ்ச்சியாக, அனைவரும் வியக்கும் வண்ணம், பாராட்டும் வண்ணம் எடுக்கப்படுது. எஸ் எத்தனையோ தடைகளை கொடுக்கின்ற பிரபஞ்சம் நிச்சயமாக அந்த தடைகளை தகர்த்தெறிகின்ற சூழ்நிலைகளையும் கொடுக்குங்கிறதுக்கு இந்த 96 திரைப்படம் மிகப்பெரிய உதாரணம். எஸ் தடைகளை கடந்து வெற்றிகளை கண்ட சி பிரேம்குமார் டைரக்டர் சாருடைய 96 ராக்டெட். எஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம், தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி.